நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழையும் பொருட்படுத்தாத சுற்றுலா பயணிகள் அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியை கண்டுகளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, உதகையில் மழையையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் 2 நாட்கள் மிக அதிக கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரமாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஞாயிறு விடுமுறை தினமான இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். இதனிடையே உதகையில் தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகைக்கு வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 127வது மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்க வண்ண கொடைகளை பிடித்தவாறும் அப்புறம் ரெயின் கோட் அணிந்தும் சிலர் மழையில் நனைந்தபடியும் பூங்காவினை மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகிறார்கள். மேலும் சில சுற்றுலா பயணிகள் அந்த அலங்காரங்கள் முன்பு செல்பி புகைப்படங்களை எடுத்து மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே உதகையை கடந்த 15ஆம் தேதி துவங்கி 10 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த 127வது மலர் கண்காட்சியை கிட்டத்தட்ட 1,77,000 பேர் கண்டு ரசித்துள்ள நிலையில் இன்று மாலையுடன் இந்த மலர் கண்காட்சியானது நடைபெறுகிறது. இதனிடையே ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் சுற்றுலா பயணிகள் பொருட்படுத்தாமல் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.